வனாந்தரத்தில் ஒரு குரல் ஆக்கம் பீனா ஸ்நானகன் த பாப்டிஸ்ட் என்று அழைக்கப்படுவதற்கு முன்னால் அவர் யோவான் ஜான் என்ற பெயருடைய ஒரு அமைதியான சிறுவனாக இருந்தார். அவர் தனது பெற்றோரான எலிசபெத் மற்றும் சகரியாவுடன் வசித்து வந்தாலும் அவரது இதயம் வனாந்தரத்தின் திறந்த வெளிகளை நோக்கியே ஈர்க்கப்பட்டது. அவருக்கு போதுமான வயது வந்ததும் யோவான் வறண்ட அமைதியான பாலைவனத்திற்குச் சென்றார். அவர் ஒட்டக ரோமத்தினால் செய்யப்பட்ட எளிய ஆடையை அணிந்திருந்தார். பாறைகளில் கிடைத்த காட்டுத் தேனையும் வெட்டுக்கிளிகளையும் உணவாகக் கொண்டார். அந்த பெரும் நிசப்தத்தை செவிமடுக்க அவர் கற்றுக்கொண்டார். அந்த ஆழ்ந்த அமைதியில் யோவான் உலகத்தின் இரைச்சல்களுக்கு செவிசாய்ப்பதை நிறுத்திவிட்டு தனக்குள் ஒலித்து ஒரு தெளிவான வல்லமையுள்ள குரலைக் கேட்கத் தொடங்கினார். அது அவர் அனைவரிடமும் பகிர வேண்டிய ஒரு செய்தியாக இருந்தது. யோவான் பாலைவனத்திலிருந்து வெளியே வந்து ஓடுகின்ற யோர்தான் நதிக்கரையில் நின்றார். அவரது குரல் எக்காலத்தைப் போல மிகவும் பலமாக இருந்தது. உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அவர் கூப்பிட்டார். தயாராகுங்கள், என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகின்றார். இந்த வித்தியாசமான உண்மையைப் பேசும் மனிதரைக் காண்பதற்காக மக்கள் வெகுதூரத்திலிருந்து பயணம் செய்து வந்தார்கள். தாமார் என்ற மும்முரமான ஒரு பயணியும் அங்கே வந்தார். அவர் யோவானின் வார்த்தைகளைக் கேட்டபோது தன் சொந்த இதயத்தில் படிந்திருந்த தூசியை உணர்ந்தார். அதை கழுவிச் சுத்தப்படுத்த விரும்பினார். அவர்கள் ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாராக இருப்பதை வெளிப்படுத்தும் விதமாக யோவான் மக்களை குளிர்ந்த ஆற்று நீரில் முழுமையாக மூழ்கடித்தார். இதுவே அவருடைய ஞான ஸ்நானமாக பாப்டிசம் இருந்தது. அது அவர்களின் இதயங்களையும் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாக்குறுதியாகும். நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் என்று யோவான் அவர்களிடம் கூறுவார். ஆனால் எனக்குப் பின் வருகிறவர் உங்களை ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் பண்ணுவார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு குரல் மட்டுமே நான். அப்பொழுது ஒரு நாள் சாந்தமே உருவான ஒரு மனிதர் தன்னை நோக்கி நடந்து வருவதை யோவான் கண்டார். இவரே அவர். யோவான் எதிர்பார்த்து காத்திருந்த போதகர். யோவான் தன்னை தகுதியற்றவராக உணர்ந்த போதிலும் தனது அழைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். யோவான் மிகத் தாழ்மையுடன் இயேசுவை யோர்தான் நதி நீரில் மூழ்கெடுத்தார். இயேசு தண்ணீரிலிருந்து மேலே வந்தபோது வானம் திறந்தது போல தோன்றியது. ஒரு மென்மையான புறா கீழே இறங்கி வந்தது. தனது ஆயத்த பணி நிறைவடைந்ததை யோவான் அறிந்து கொண்டார். யோவானின் நோக்கம் நிறைவேறியது. தேவ ஆட்டுக்குட்டியை நோக்கி அனைவரையும் சுட்டிக்காட்டும் வனாந்தரத்தில் ஒலித்து வலிமையான குரலாக அவர் திகழ்ந்தார். இதோ ஒளி வந்துவிட்டது, அதற்கான வழியும் தெளிவாகிவிட்டது. இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் ஆலோசனைகளைக் கொண்டு இன்னும் பல கதைகளை உருவாக்க எனக்கு உதவுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேர் செய்யவும்.